லக்ஷ்மி வந்தாச்சு. powered by Joy Alucas, world's favorite jeweler. அம்மாவை பார்க்கணும். ஐயோ, அது பெரிய பிரச்சனை தான். அவங்க பண்ண தப்புக்கு தான் சாமி தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. அவங்கள போய் பார்த்தா நமக்கு என்ன தப்பு? கேள்வி நியாயமா தான் இருக்கு. நான் மகதி பேசுறேன். தெரியும், சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். மகதி, பில்ஸ் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். போலாமா? ஆமா, வீட்டுக்கு கிளம்பலாம். யார் வீட்டுக்குமா? என்னடி கேள்வி இது? என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான். அப்ப இனிமே எனக்கு வேலை இல்லைல்லம்மா. என்ன பேசுற நீ? நீயும் என் கூட தான் இருப்ப. விட்டு கொடுத்து போறதுலயும் மன்னிச்சு மறந்து வாழறதுலயும் தான் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை போராட்டம், எத்தனை இழப்பு, எவ்வளவு வலி. அன்பை விட இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது ஒண்ணுமே இல்லைங்கிறது எவ்வளவு உண்மையான விஷயமா இருக்கு பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆனா பாசம் பாதாளத்துக்கு போனாலும் திரும்ப கொண்டு வருங்கிறத நீங்க பாசத்தை காமிச்சு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. கண்ணு மூடிக்கிட்டு இத்தனை வருஷமா இந்த உலகம் இருட்டுன்னு உலகத்து மேல பழி போட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் என் கண்ணு திறந்து இந்த உலகம் வெளிச்சமானது. அதுல அன்பு, பாசம், கருணை, இரக்கம், மன்னிக்கிற தன்மை, விட்டு கொடுத்து போற எண்ணம், புனிதமான காதல், புனிதமான பந்தம், நட்பு இதெல்லாம் இருக்குன்னு புரிய வச்சுட்டாங்க. இந்த அழகான வாழ்க்கைய சந்தோஷமா வாழறதுக்கான பாக்கியம் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. என் 2 கால் இல்ல, என் 2 கை போனாலும் என்னால இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. என்னோட கடைசி காலம் வரைக்கும் நீங்க எல்லாம் எனக்கு துணையா இருப்பீங்க. அது போதுங்க எனக்கு. இனி உங்களோட வாழ போற நாட்களை நான் ஆத்மார்த்தமா நினைச்சு வாழ போறேன். மகதி, ப்ளீஸ் அழாத. இது எழுந்ததுனால வர கண்ணீர் இல்லைங்க, நான் வாழ்க்கையை உணர்ந்ததுனால வர கண்ணீர். இதுவும் உங்க அன்பு மாதிரி விலை மதிக்க முடியாதது. தம்பி, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் வீட்டுக்கு போய் முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க பின்னாடி வாங்க. சரிண்ணா. ஆளே மூஞ்சே சரி, போலாம். விடுங்க, நான் தள்ளுறேன். அண்ணே, வாங்கண்ணே. சரசு, அவருக்கு நான் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கேன். அதனாலதான் அவர் மனசு இன்னும் என்னை ஏத்துக்கல. அம்மா, நீங்க தான் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டீங்களேம்மா. மன்னிக்கவே முடியாத பாவங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன் சரசு. அதுக்கெல்லாம் கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. ரிஷி மட்டும் சாதாரண மனுஷன் தானே. சரிம்மா, இப்ப என்னம்மா பண்றது? நம்ம வேணா நம்ம வீட்டுக்கே போயிடுவோமா? நான் பண்ண பாவத்துக்கு கால் போனதுதான் தண்டனைன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா காலம் ஃபுல்லா நொண்டியா ஒண்டியா நான் வீட்டுலதான் இருக்கணும் போல. போன சரசு. மகதி, ஒரு நிமிஷம் இரு. அண்ணே, தம்பி ரெடி. வாங்க வாங்க.
இதுதான் உன் வீடு, நாங்க தான் உன் சொந்தம். அண்ணா, காஃபி டீ ஏதாவது கொடுங்கண்ணே. ஆ. ஏங்க காஃபி காஃபி. ஐயா காது கேட்கலையா? காபி அம்மாவுக்கு. ஐயோ போறத பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மகதி? உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? எதுக்கு? நான் செஞ்ச துரோகத்துக்கு, கெடுதலுக்கு. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. என்ன ரிஷி, மறக்கக்கூடிய தப்பா நான் பண்ணிருக்கேன்? உங்களை ஆளை வச்சு கொல்ல பார்த்திருக்கேன், உங்க பிசினஸ அழிக்க பார்த்திருக்கேன். நான் 1-2 தப்பா பண்ணிருக்கேன். என்ன மன்னிக்கிறதுக்கு? நீ எப்போ அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டியோ அதுக்கு மேல அதை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. இது எல்லாத்துக்கும் மேல உன்னை என் முதலாளி, அதாவது உங்க அப்பா என்கிட்ட ஒப்படைச்சதே உன்னை என்னாலதான் மாத்த முடியும்னு நம்பினார் அவரு. என்னோட தகுதியை வச்சு இல்ல. ஒருவேளை இதத்தான் என் தகுதின்னு அவர் நினைச்சாரா என்னவோ. அவர் என் மேல வச்ச நம்பிக்கை என்னைக்குமே வீண் போக கூடாதுங்கிறதுக்காக தான் நீ என்னை எட்டி உதைச்சாலும் நான் வந்த உன் கையில வந்து உட்கார்ந்த. நீ என்ன உதைக்க நினைச்ச, நான் என்ன உனக்கு நினைச்சேன். நீ தெரியாம புரியாம பண்ண தப்புக்கு நீ முடியாம இருக்கிறப்போ நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். உன்னை நான் தள்ளி வச்சிருந்தா என்னை விட கேவலமானவன் வேற யாருமே கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு பழசு எல்லாத்தையுமே நீ மறந்துற. புது மகதியா உன் வாழ்க்கையை நீ ஆரம்பி. நீ உனக்காக வாழ்ந்ததும் போதும், நான் எனக்காக வாழ்ந்ததும் போதும். நாம நமக்காக வாழ்வோம், நம்ம ரித்திகாவுக்காக வாழ்வோம். இப்ப நீ தப்பு செஞ்சிட்டன்னு வருத்தப்படுற. இந்த தப்புக்கெல்லாம் முதல் காரணம் நான் தான். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க ரிஷி? எல்லா தப்புக்கும் காரணம் நான் தானே. பிறப்பால உன் தகுதிக்கு நான் ஒண்ணுமே இல்லாதவன். என்ன உங்க அப்பா உனக்கு ஜோடியா தேர்ந்தெடுத்ததும் முதலாளி விசுவாசத்தால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டதுதான் என்னோட தப்பு. அந்த தப்பை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா நீ எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்ட. அப்போ நீ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்த. அதை பார்த்து பயந்து போய்தான் உங்க அப்பா என்ன தேர்ந்தெடுத்தாரு. காலப்போக்குல நீ மாறி இருப்ப, அது அவருக்கு தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நானும் கண்மூடித்தனமா அதுக்கு சம்மதிச்சிட்டேன். உன்னோட நிம்மதிய நான் கெடுத்துட்டேன். உங்களை புரிஞ்சுக்காம இந்த வாழ்க்கைய நான் இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஏம்மா இப்படியே பேசிட்டு இருந்தா இருக்கிற கொஞ்ச நாளையும் சந்தோஷமா வாழ முடியாதுமா. என்ன எங்களோட சேர்ந்து நீ சிரிச்சிட்டு இருக்கிற? உள்ள போய் வேலையை பார்ப்போம். அரட்டல் உருட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. அரட்டல் உருட்டெல்லாம் இல்லம்மா. இந்த வீட்ல இனிமே சமையல் டிபார்ட்மெண்ட் உன் வேலை. உனக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வர வேண்டியது என் வேலை. இந்த பேச்சுலர் வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நானே துவைச்சு, நானே குளிச்சு, நானே சமைச்சு, சே நல்லாவே இல்லம்மா. இனிமே சமைக்கிற வேலை உன்னோடது. உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரேன், எனக்கு தேவையானதெல்லாம் நீ. நானே பாத்துக்கிறேன். உள்ள வரலாமா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? வாங்க உள்ள. உங்க வீடு போய் உட்காருங்க. தம்பி வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இது என்னோட பிசினஸ் பார்ட்னரோட வீடு. நான் கேட்காம உள்ள வந்தேன் போனேன். இப்பதான் உங்க லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்களே, அதனாலதான் அப்படி கேட்டேன். என்ன லக்ஷ்மி, என் லைஃபே திருப்பி போட்டவ நீ. உன்னை வரக்கூடாதுன்னு சொல்வேனா? எப்படி இருக்கீங்க மகதி? இப்பதான் சரியா இருக்கேன். இனிமே நீங்க எப்பவும் சரியாதான் இருப்பீங்க. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. நான் பண்ண எல்லா துரோகத்துக்கும் நீ என்ன மன்னிச்சாதான் நான் நிம்மதியா வாழ முடியும் லக்ஷ்மி. நம்ம செய்யற எல்லா தப்புக்குமே நாம காரணம் இல்ல, சூழ்நிலை தான் காரணம். சூழ்நிலையோட தப்புக்கு நீங்க ஏன் மகதி மன்னிப்பு கேக்குறீங்க? அப்படி இல்ல லக்ஷ்மி. என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் நீ தப்பு செஞ்சியா என்ன? கண்டிப்பா இல்ல. அப்போ தப்பு பண்ணதுக்கு நாம தானே உடந்த, நாம தானே காரணமா இருக்க முடியும். அதனாலதான் சொன்னேன் என்ன மன்னிச்சிடுன்னு.
அப்படியும் உன்னால மன்னிக்க முடியலன்னா எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. அத நான் மனசார ஏத்துக்கிறேன். நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது மகதி. ஆயுள் தண்டனை தான் உங்களுக்கு சரியான தண்டனை. ஆயுள் தண்டனைனா வெறும் 14 வருஷம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க ஆயுளுக்கும் நீங்க அதை அனுபவிக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவளாவே இருக்கிறது. ஏன் லக்ஷ்மி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், இப்படி பேசாம இருந்ததுனாலதான் எனக்கு இத்தனை நாளும் இவ்வளவு கஷ்டம். ரிஷி, லக்ஷ்மி சொல்றது சரிதான். லக்ஷ்மிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அளவே கிடையாது. அதுக்கு லக்ஷ்மி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் என் மனசார ஏத்துக்கிறேன். அதனாலதான் உங்களை தீத்து கட்டணும்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி ப்ளீஸ் பேசாம ப்ளீஸ். லக்ஷ்மி ப்ளீஸ், என்னால இதை அனுமதிக்க முடியாது. நானும் அனுமதிக்க மாட்டேன். லக்ஷ்மி அவ வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரிஷி, என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றாம நான் இதை எடுத்து விட்டு போக மாட்டேன். வாழ்க்கை நான் என்ன விளையாட போயிடுச்சா? ப்ளீஸ் லக்ஷ்மி. கல்யாணம் பண்ணாம எப்படி 2 பேரும் ஒரே வீட்டுல இருப்பீங்க? லக்ஷ்மி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மகதிக்கு நான் கொடுக்க போற தண்டனை சார், என்ன பாக்குறீங்க? இந்த தண்டனையை நிறைவேற்ற போறது நீங்க தான். இந்தாங்க புடிங்க. இந்த தாலி அவங்க கழுத்துல கட்டி ஆயுள் முழுசு உங்க கைதியா வச்சுக்கோங்க. உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம் இல்ல? லைஃப்ல எதெல்லாம் உண்மையான சந்தோஷமோ நான் அதெல்லாம் விட்டுட்டு போய்க்கு பின்னாடி போயிருக்கேன். போதும் மகதி, பழசெல்லாம் பேசினது போதும். இனிமே புதுசா பேசலாம். நாங்க எல்லாரும் எங்க சொந்த ஊருக்கே போயிட்டு முடிவு பண்ணிருக்கோம். அப்போ லட்சுமி அம்மாவுமா? லக்ஷ்மி இல்லாம நாங்கங்கிற ஒண்ணே இல்ல, அவளும் தான். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? மகதி சொன்ன மாதிரி எங்க உண்மையான சந்தோஷம் அங்கதான் இருக்கு. எங்க சூழ்நிலை நாங்க இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. போதும் இந்த வாழ்க்கையை நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதான் நாங்க ஊருக்கு கிளம்புறோம். அப்ப கம்பெனி பொறுப்பெல்லாம் யாரு பாத்துக்குவாங்க? என்னை விட புத்திசாலி தைரியசாலி மகதியும் உங்க கூட இருக்காங்க. வேற யார் வேணும்? உங்களை மறுபடியும் நாங்க எப்ப பாக்குறது? சார், எப்ப வேணாலும் நீங்களும் மகதியும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா ஆ? நீங்களும் வரலாம். அந்த வீடு உங்களோட வீடு மாதிரி. அப்படின்னா வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்க உங்க ஊர் பொள்ளாச்சிக்கு தான் வரப்போறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அப்ப நீங்க எல்லாரும் எங்களை மாதிரி வேஷ்டி தான் கட்டிக்கணும். அதுக்கு என்ன? என்ன தாராளமா கட்டிடலாம்ல. கட்டிடலாம் தம்பி. ஆ, சரிண்ணா, அப்ப நாங்க கிளம்புறோம். சார், நாங்க வரோம் சார். வாங்க. மகதி, என்ன லக்ஷ்மி? என்னோட வெற்றி எனக்கு மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் அதை செஞ்சது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்காக பண்ணாலும் நல்லது தானே முடிஞ்சிருக்கு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். வாங்க. வர மகதி. பாய் பாய். வரேனா? சரிம்மா. ஏதோ மூஞ்சில பூரிப்பெல்லாம் தெரியுது. நான் வள்ளியம்மா, நாளைக்கு ஊருக்கு போறோம். எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. எதையாவது மறந்து வச்சுட்டு அதுக்காக மறுபடியும் வரணும்னு சொல்லாதீங்க. அதான் எல்லாரும் ஊருக்கு போக சம்மதிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நாம இந்த ஊர்ல இருந்து பல முறை கிளம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து இந்த ஊர்லயே இருக்க வேண்டியதா போச்சு. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதா எனக்கு பயமே. அப்பாவுக்கு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்பிக்கையே வராது. மாமாக்கு சென்னைனாலே பெரிய அலர்ஜி ஆயிடுச்சு இல்ல மாமா? ஆமாமா. எப்படிமா அலர்ஜி இல்லாம இருக்கும்? 60 வருஷத்துல நான் பொள்ளாச்சியில சந்திக்காத அத்தனை பிரச்சனையும் 6 மாசத்துக்குள்ள இந்த சிட்டிக்குள்ள நான் சந்திச்சிட்டேம்மா. அதுவும் என்ன சாதாரண பிரச்சனையாம்மா, உயிர் போற பிரச்சனை. ஒவ்வொன்னுல இருந்து மீண்டு வரதுக்குள்ள ஐயோ போதும் போதும்னு ஆயி போச்சு. உனக்கு தெரியாதா? நம்ம எல்லாரையும் விட அதிக கஷ்டப்பட்டது நம்ம லக்ஷ்மி தானே மாமா.
அப்படி இருந்தாலும் இந்த ஊரை விட்டு வர்றதுக்கு லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கசக்கும். லட்சுமிக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். உங்களுக்குமா? பின்ன மாப்பிள இப்ப ஊருக்கு போனா சென்னையில இருந்து வந்தோன்னு பெருமையா சொல்லுவோம். ரஜினிய பார்த்தேன், கமலை பார்த்தேன், விஜய பார்த்தேன், அஜித்த பார்த்தேன்னு சும்மா நாச்சும் சொல்லுவோம். அவங்களும் அத நம்பிடுவாங்க. ம். இப்ப அங்கேயே போயிட்டோம்னா என்னத்த நம்ம சொல்றது? அது எல்லாத்தையும் தாண்டி சிட்டில இருக்கோம்னு சொல்றது ஒரு பெருமை தானே. உண்மைதான் அத்தை. ஆமா, அத்தை ஆமா. சொல்றதும் சரிதான். பாத்தீங்களா, மாப்பிளையே ஒத்துக்கிட்டாரு. என்னங்க நீங்க அவங்க தான் புத்தி கட்டு பேசுறாங்கன்னா நீங்க வேற அவங்களுக்கு ஜிங்சா கடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருத்துன்னு நான் அவங்களை எப்படி கழட்டி விட்டுட்டு போறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீனே வந்து வலையில விழறப்போ அதை பிடிச்சி சமைக்கிறத விட்டுட்டு நீ வேற இரு நான் பாத்துக்கிறேன். அத்தை நீங்க வேணா இங்கே இருங்க, நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிடுறோம். நீங்க என்ன பண்றீங்க? அப்பப்போ வந்து எங்களுக்கு சிட்டில நடக்கிற கதைய சொல்லுங்க. ஐயோ மாப்பிள, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன கழட்டி விட்டுலாம் போயிடாதீங்க. உள்ள வரலாமா? அப்பா ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க. வாங்கம்மா. குட்டீஸ் எந்திரிங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. வாங்க மேடம் உட்காருங்க. எந்திரி, வா வா வா. என் வீட்டுக்காரர் அமெரிக்கால இருந்து போன் பண்ணாரு. என்ன திடீர்னு வீட்டை காலி பண்றீங்க? ஊர் இருக்கிற எங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதான் இனிமே இங்க எதுக்குன்னு ஊரோட போறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. நல்ல விஷயம்தான். எப்ப நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இல்ல, தெரிஞ்சவங்களே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயங்கினப்போ நீங்க இந்த வீட்டை குறைஞ்ச வாடகைக்கு எங்களுக்கு விட்டீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வாடகை கொடுக்க பல முறை தவறி இருக்கோம். ஒரு முறை கூட நீங்க வாடகை கேட்டதே இல்ல. ஆக்சுவலா இந்த வீட்டை நான் உங்களுக்கு வாடகைக்கே விட்டுருக்க கூடாது. ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்படி வாழற குடும்பத்தை தூரத்துல இருந்து பாக்குற பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. அதுக்கு எப்படி நான் வாடகை எல்லாம் வாங்கலாம்? நீங்க எங்க மேடம் அவ்வளவு வாடகை வாங்குனீங்க? மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் வாங்குனீங்க. அம்மா, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம். நம்பி தான் கொடுத்தேன். நீங்க நல்லதா வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வீட்டை பூட்டி சாவியை வெளியில வச்சுட்டு போயிடுங்க. நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். நீங்க சென்னைக்கு எப்ப வந்தாலும் இங்க வந்து தங்கிக்கலாம். இது உங்க வீடு மாதிரி. இது என் வீடுன்னு யாருமே சொல்றது இல்ல, லக்ஷ்மி வீடுன்னு தான் சொல்றாங்க. இது லக்ஷ்மி வீடாவே இருந்துட்டு போகட்டுமே. சரி நான் வரேன், கிளம்புறேன். சரி, பொள்ளாச்சிக்கு வந்தா நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். சரியா? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வாங்கம்மா. அனு சரி நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நானும் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இல்ல நான் பாத்துட்டு வரேன். சரி. அனு என்னம்மா ஏதோ யோசனையில நடந்துகிட்டு இருக்க? இல்ல மாமா, எல்லாம் சரியாயிடுச்சு. அனுதான் நம்ம கூட இல்ல. அனு 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 பக்தி, நீ அணுன்னு அணு ஞாபகத்திலே இருக்க. ஆனா நாங்க அணுவை பிரிஞ்சிட்டுமேங்கிற கவலையில இருக்க மேடம். இல்ல மாமா, நான் எங்கேயும் போல. நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க எங்க போனாலும் உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் மட்டும்தான் மாமா முக்கியம். அணு, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நீ எப்பவுமே எங்க மனசுக்குள்ளேயே இருக்கீங்கிற நம்பிக்கையிலேயே நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்மா. வாழுவோம். அனு அனு சக்தி, அனு சக்தி, அனு நான் இங்க இருக்கேன் பாரு. உன் கூட தான் இருப்பேன். ஆயிரம் தான் நீ தப்பு பண்ணிருந்தாலும் உன்னை நான் காதலிச்சிருக்கேனே. உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் சக்தி.
நான் எப்பவும் கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன்.